2 விஷயத்த வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த 25 ஆண்டு கால சினிமா பயணத்தில, இந்த சினிமாக்கள் மாறியிருக்கு. ம். சினிமா எழுத்து முறை மாறியிருக்கு. சினிமா பார்க்கிறவர்களோட மனநிலை மாறியிருக்கு. எல்லாமே டெக்னிக்கலா எல்லாமே மாறியிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் திருப்பி மாறல. தமிழ் தெரியாத ஒருத்தன் பாட்டு எழுத முடியாது. ஆமா. அப்படின்னு ஒண்ணு மாறவே இல்ல. நீங்க ஒரு கேமராமேன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது பண்ணுமான்னு தெரியல. அதெல்லாம் மாறவே மாறாது. வராது. நீங்க எப்படி அத யோசிக்க முடியும்? இப்போ ஜோக்கர்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு. அ "ஓல ஓல குடிசையில ஒண்ட வந்த ராசத்தின்னு" ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு வரி எழுதும்போது, "மாணிக்கம் போல் ரெட்ட புள்ள ஒண்ணாணி பெத்து தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம். பெத்தெடுத்த பிள்ளைகள ரத்தினம் போல் ஆக்கணுமே, இங்கிலீஷ் படிக்க வச்சு ஏரோப்ளேனில் ஏத்தணுமே." அப்படின்னு ஒரு 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 கான்செப்ட் எழுதணும். ரொம்ப ஒரு வறிய குடும்பத்தில இருக்கிற ஒரு ஆணும், பெண்ணும் தனக்கு திருமணம் ஆன பிறகு என்ன அதிகபட்ச சந்தோஷப்பட்டுருவாங்க ஓகே. அப்படின்னா, இங்கிலீஷ் படிக்க வச்சு ஏரோப்ளேன்ல போயிடுறது. இது ஏஐ எப்படிங்க சிந்திக்கும்? நீங்க ஏற்கனவே குடுத்துருக்கிற வார்த்தைகள வச்சு தானே குடுக்கும். இந்த உணர்வை எப்படி வந்து ஏஐ கடத்தும்ங்கிறதுல இருக்கு. அதனால அதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது.